அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்கும் தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் வரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் கிடைப்பதோடு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்மராசியின் மீது கிடைக்கிறது. இப்படி பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பல யோகங்கள் நிறைவாக உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவிலான மாற்றம், முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்கள் உங்களை கண்டால் ஒரு பேச்சு, காணவில்லை என்றால் இன்னொரு பேச்சு என்று பேசக்கூடிய நபர்களை நன்கு இனம் கண்டு கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அவர்களின் போலியான முகத்திரை கிளிபடும் நேரமாக அமைந்திருப்பதால் அவர்களை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே சமயம் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை அரவணைத்துக் கொள்ளும் நேரமாகவும் இந்த தருணத்தை கிரகநிலைகள் மாற்றி கொடுக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் ராசியின் நாதர் வலுவாக வீற்றிருக்கிறார். ஜென்மராசி, தைரியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல யோக வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும். அரைகுறையாக நின்ற பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும். குரு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் கொடுக்கல் வாங்கல் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கடுமையாக முயற்சி செய்தும் முடிவடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சுயதொழில் துவங்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரியங்களை சிறப்பாக தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7இல் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கைகூடும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். சனி மிக வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4இல் நிலை கொண்டிருக்கிறார். சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4இல் வக்ரம் பெற்றிருப்பது நன்மை கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சமகிரகமாகவும் 2 மற்றும் 3ஆம் இடத்தில் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு. புதிய முயற்சிகள் தடை நீங்கி வெற்றிகரமாக அமையும். இந்த சூழலில் இழுபறியாக நீடித்துக் கொண்டிருந்த பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதோடு மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சனி உருவாக்கி கொடுக்கிறார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நிழல் கிரகமான ராகு வலமருகிறார். ராகு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மோட்சக்காரகரான கேதுவும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் வலமருகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் கேது இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. என்றால் 9இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த வேளையில்
நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும். 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 9இல் இருப்பதால் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையில இனிமை தரக்கூடிய பல நல்ல யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிரிகளின் தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகும். லாப நோக்கத்தோடு செயல்பட்டவர்களின் உண்மையான சுயரூபத்தை கண்டு கொள்வதோடு மட்டுமல்லாது அவர்களை விட்டு விலக்குவதோடு நிறைந்த நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே நன்கு நாடகம் ஆடுகிறவர்களை முற்றிலுமாக உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தும் சுக்கிரன் மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வீற்றிருக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் அவருடன் இணைந்து மிக வலுவாக வீற்றிருக்கிறார். சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகம் கிடைப்பதோடு கர்மஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான நிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் துவங்குவதோடு மட்டுமல்லாது வெற்றிகரமாக லாபத்தை உயர்த்தும் தருணமாக அமைய போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கும். வளர்ச்சி பாதையில் பயணிப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. புனித பயணங்கள் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். கேட்ட சலுகைகள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக உங்களை தேடி வருகிறது. சூரியன் மற்றும் புதன் இணைவதால் மிக அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. இவை அனைத்தையும் காட்டிலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க செவ்வாயின் மீது ராசியின் அதிபதியான குருவின் பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் மிக வலுவாக குரு மங்கள யோகம் கிடைப்பதால் உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டையிட்ட காரிய தடைகள் அனைத்தும் விலகும். மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது 21ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறார். எனவே நினைத்த பல காரியங்கள் சந்திரனின் அமைப்பால் எளிதில் கைகூடும். அது மட்டுமல்லாது 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. சூரிய கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருங்க. கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மட்டுமல்லாது சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய அன்றைய தினத்தில் மிக வலுவாக மகாலய அமாவாசையும் வருகிறது. அமாவாசைகளில் தலை சிறந்த மிக முக்கியமான அமாவாசையாக இருக்கக்கூடிய மகாலய அமாவாசையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் பல காரிய தடைகள் சிரமங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் அற்புதமான யோகமாக பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிச்சயம் தவறாமல் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். முன்னோரின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அற்புத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். எனவே தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.